உண்மைதானே சார். இப்போ கலப்பு திருமணத்தை தமிழ்நாடு அரசு எதுக்கு ஊக்குவிக்கணும்? கலப்பு திருமணம் பண்ணுறவங்களுக்கு 50,000 ரூபாய் பணமும் 8 கிராம் தங்க நகையும் எதுக்காக கொடுக்குறாங்க? என்ன காரணம் சொல்லி கொடுக்குறாங்க? உங்களை யாரோ ஒருத்தர் சொல்லுங்கள். கலப்பு திருமணத்தை தமிழ்நாடு அரசு எதுக்கு ஆதரிக்குது சார்? சாதி ஒழிப்பு. கிட்டத்தட்ட 60 வருஷமாக திராவிட ஆட்சி, திராவிட கட்சிகள் தான் இருக்குது. ஏதாவது ஒழிச்ச ஒரு சாதியோட பேர் சொல்லுங்கள். இந்த சாதியை ஒழிச்சிட்டாங்கன்னு ஒரு பேர் சொல்லுங்களேன். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 50,000 ரூபாய் ஊக்கத்தொகையும் 1 பவுன் தங்க நகையும் கொடுத்து ஏதோ 2 சாதிகளுக்குள்ளே கல்யாணம் பண்ணி வச்சு அதில் ஒரு சாதியை வளர்க்குறாங்க. யாரெல்லாம் சலுகை வாங்குறாங்களோ அவங்களாம் சாதியற்றவர் அப்படின்ற சர்டிஃபிகேட்டையும் சேர்த்து வாங்கணுன்ற அரசாணையை தமிழ்நாடு அரசு பிறப்பிக்கணும். இல்லைன்னா நீங்கள் இந்த கண்துடைப்பு தான். நாங்களும் சாதியை ஒழிச்சிருவோன்னு சொல்லி பல அரசியல் கட்சிகள் மாதிரி தமிழக அரசே அதை செய்கிறது ஒரு கண்துடைப்பாக தான் நான் பார்க்குறேன். நீங்கள் கலப்பு திருமணம் செஞ்சவங்களுக்கு உதவித்தொகையும் அவங்களுக்கு ஊக்குவிக்கணும் செய்யணும்னா நிச்சயமாக இன்றைக்கி சாதியற்றவர் பார்த்திபன் சார் இயக்குனர் இருக்கார்ல, அவர் இப்போ வாங்கியிருக்காருல ஒரு சான்றிதழ் சாதியற்றவர்னு. அந்த மாதிரி ஒரு சான்றிதழை கலப்பு திருமணம் செஞ்சு நிவாரணம் வாங்குற அத்தனை பேரும் கொடுக்கணும்னு ஒரு தமிழக அரசு ஒரு ஆணையை பிறப்பிக்கணும்னு நான் கேட்டுக்கொள்வேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விமல் வர்மன் பேசுகிறேன். அனைத்து வன்னியகுல சத்திரிய சமூகமும் மற்றும் பொதுமக்களும் இந்த காணொலியை பார்த்தீங்க அப்படின்னா, இந்த காணொலியோட ஆரம்பத்தில் இயக்குனர் மோகன்ஜி சத்திரியன் அவர்கள் தெளிவான ஒரு விஷயத்த பேசியிருப்பார். அதாவது கலப்பு திருமணம் பற்றி தமிழக அரசே எப்படி கலப்பு திருமணங்களை ஊக்குவிக்கிறீங்க, அப்படியாப்பட்ட செயல்கள் எப்படி ஏற்றுக்க முடியும், கலப்பு திருமணங்கள் செஞ்சு குறிப்பிட்ட 2 சமூகங்களை நீங்கள் திருமணம் பண்ணி வைக்கிறன்ற பேரில் அதில் ஒரு சமூகத்தை அழித்து இன்னொரு சமூகத்தை வாழ வைக்கிற ஒரு இடத்துல தான் நீங்கள்லாம் இருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும், குறிப்பாக இந்த கலப்பு திருமணங்கள் பண்ணவங்களுக்கு கண்டிப்பா சாதி அற்றவர் அப்படின்ற சான்றிதழ் வழங்கியே தீரணும் அப்படின்ற ஒரு அரசாணையை கம்பல்சரி தமிழக அரசு கொண்டுட்டு வரணும். ஏன்னா இங்க சாதி அற்றவர் அப்படின்னு சொல்லிட்டு தானே கலப்பு திருமணங்கள் சாதியை ஒழிக்க போறோம் அப்படின்னு தமிழகத்துல இவ்வளவு பெரிய முன்னெடுப்பை ஊக்குவிக்கிறீங்க. அப்படி ஊக்குவிக்கும் போது சாதி அற்றவர் அப்படின்ற ஒரு சான்றிதழ் வாங்குறதுல என்ன பிரச்சனை அப்படின்ற ஒரு போல்டான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்கிறாரு அண்ணன் மோகன்ஜி சத்திரியன் அவர்கள். உண்மையாவே இதை நம்ம பாராட்டணும். ஏன்னா ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்துட்டு இவ்வளவு தூரம் போல்டா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கறதுக்கெல்லாம் ஒரு தனி தைரியம் தேவை. ஏன்னா இங்க இருக்கிற இந்த போலி சோகால்டு சினிமாக்காரனுங்களுடைய மத்தியில இருக்கிற உண்மைத்தன்மையை வெளிப்படைத்தன்மையோட பேசுற ஒரு தைரியம் ஒரு இயக்குனரா இவருக்கு இருக்கிறத பார்க்கும்போது உண்மையாவே நம்மளாம் வரவேற்கணும். ஏன்னா இந்த சோகால்டு ஜாதியை ஒழிக்க போறேன், சாதியை தாண்டி தான் நாங்கெல்லாம் இருக்கோம், கலப்பு திருமணங்களை ஊக்குவிக்கணும், கலப்பு திருமணங்கள் அதிகமா நடக்கணும், சாதி அப்பதான் ஒழியும் அப்படின்னு பேசுற எல்லாருமே இங்க கலப்பு திருமணங்களை ஊக்குவிச்சு கலப்பு திருமணங்களை நடத்தி கலப்பு திருமணங்களால தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற பலருமே இங்க சாதி அற்றவர் அப்படின்ற சான்றிதழ் 99.9% வாங்குறது இல்லை. ஒண்ணு கலப்பு திருமணம் பண்ண, ஒண்ணு புருஷனுடைய ஜாதியுடைய பேரை பிள்ளைக்கு வாங்கிடுது, இல்ல அப்படின்னா அந்த பெண்ணுடைய ஜாதி பேரை அந்த பிள்ளைக்கு வாங்கிட வேண்டியது. இப்படியாப்பட்ட ஒரு கோணத்துல தான் அந்த கலப்பு திருமணம் பண்ற ஒவ்வொரு கூட்டமும் சாதி சான்றிதழ்கள் அந்த பிள்ளைகளுக்கு வாங்கிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனா ஒரு சில இடங்கள்ல அந்த கலப்பு திருமணம் பண்ணவும் போறான், ஒரு பிள்ளைக்கு தகப்பனுடைய சர்டிபிகேட்டையும் இன்னொரு பிள்ளைக்கு அம்மாவுடைய ஜாதி சர்டிபிகேட்டையும் வாங்கிட்டு அதில் வர ரிசர்வேஷனை பயன்படுத்தி ஏதாவது ஒரு கோக்குமாக்க வேலைகளை தமிழக அரசுடைய பல வேலைகள்ல பார்த்துட்டு தான் இருக்கானுங்க. இதுக்கு பேர் எங்க ஜாதி ஒழிக்கிறதுக்கு? இதெல்லாம் ஜாதி ஒழிப்பா? இதை விட ஒரு பெரிய கேவலம் எங்க இருக்கும்? இதுல இவனுங்கெல்லாம் ஒட்டுமொத்த பேரும் பார்த்து சொல்லுவானுங்க என்ன அப்படின்னா, ஐயோ இந்த நூற்றாண்டுல போய் அறிவியல் வளர்ந்திருக்கிற இந்த நேரத்துல போய் சாதியெல்லாம் பார்க்கலாமா, மனுஷனாதான் பார்க்கணும், எப்படி நீங்கெல்லாம் ஒரே ஜாதிக்குள்ள திருமணம் பண்றீங்க, ஐயோ அது எவ்வளவு பெரிய சாபக்கேடு, ஒரே ஜாதியில திருமணம் பண்ணுவதா, ஆஹா ஓஹோ அப்படின்னு ஏகப்பட்ட வசனங்களை பேசுற எல்லாருமே கலப்பு திருமணம் பண்ணவன் அவன் வீட்டுல இருக்கிற பிள்ளைங்களுக்கு என்ன மாதிரியான சர்டிபிகேட்டை வாங்கி வச்சிருக்கிறான், ஜாதி அற்றவர் அப்படின்னு சர்டிபிகேட்டை வாங்கி வச்சிருக்கிறானா அப்படின்ற கேள்வியை நம்ம முன் வச்சோம் அப்படின்னா ஒருத்தம் கூட சரியான பதிலே கொடுக்க மாட்டான். ஏன்னா ஒருத்தம் கூட அப்படி சர்டிபிகேட்டே வாங்குறது கிடையாது. 99.99% எவனுமே வாங்கறது கிடையாது. இருக்கிற உண்மை அதுதான். இதுல வேற கவர்மெண்ட் ஒரு பக்கம் 60 வருஷமா நாங்க சாதிகளை ஒழிக்க போறோம், அதை பண்ண போறோம், இதை பண்ண போறோம் அப்படின்னு திராவிட கட்சிகள் பண்ணிட்டு இருந்த இவ்வளவு பெரிய கோமாளித்தனங்கள்ல தமிழகத்துல ஏதாவது ஒரு சாதி அழிஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டா எதுவுமே அழியல.
அப்புறம் எப்படி நீங்க சாதி ஒழிப்புக்காக கலப்பு திருமணங்களை வந்து ஊக்குவிக்கிறீங்க? கலப்பு திருமணங்களை ஊக்குவிக்கிறது ஓகே, அவன் வந்து பாத்தீங்கன்னா காதலிக்கிறான், காதலுக்கு கண்ணு இல்ல, காதலுக்கு ஜாதி இல்ல, மதம் இல்ல, இது இல்ல, ஏதோ ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்து சொல்லி வந்து காதல் வயப்படுறான், கலப்பு திருமணம் செய்யறான், அதை கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அங்கீகரிக்குது அப்படின்னா, அப்போ அதே இடத்துல இன்னொரு விஷயத்தையும் வந்து ஆட் பண்ணணும்ல. நீங்க கலப்பு திருமணம் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு வந்து சலுகைகள் எதுவுமே கிடையாது, நீங்க ஜாதியை மாறி வந்து திருமணம் பண்ணதுனால உங்க பிள்ளைகளுக்கு வந்து சாதி அற்றவர் அப்படின்ற ஒரு சான்றிதழை வந்து நாங்க கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சேர்த்து தானே வந்து புரபகண்டா பண்ணணும். அப்பதானே சாதி ஒழியும், அப்பதானே வந்து குறிப்பிட்ட சமூகங்கள் வந்து ஒழியும், அப்பதானே வந்து சாதி அற்றவர்களாவே வந்து தமிழகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே மாறுவாங்க. அப்படி மாறிட்டாங்க அப்படின்னா ஜாதின்னு ஒண்ணு இருக்கவே இருக்காதுல்ல. இருக்கிற ஃபேக்ட் வந்து இதுதானே. அப்ப அதையே வந்து தமிழக அரசு செய்ய மாட்டேங்குது. ஏன் வந்து கவர்மெண்ட் வந்து பண்ண மாட்டேங்குது? கலப்பு திருமணம் பண்ணா 50,000 ரொக்கம், 8 கிராம் வந்து தங்கம் அப்படின்னு வந்து அறிவிக்க தெரிஞ்ச இடத்துல ஏன் இதையும் சேர்த்தே வந்து அறிவிங்க? அங்க என்ன வந்து உங்களுக்கு பிரச்சனை? கலப்பு திருமணம் பண்றவங்க எல்லாருமே பேசுறது இல்ல, ஜாதி இல்ல, மதம் இல்ல, இது இல்ல, அது இல்லைன்னு பேசிருக்கிற ஒட்டுமொத்த பேருமே எவனாவது அவன் வீட்டுல வந்து சாதி அற்றவர் அப்படின்ற சர்டிபிகேட்டை வாங்கி வச்சிருக்கிறானா அப்படின்னு பார்த்தா ஒருத்தன் கூட இருக்க மாட்டான். புரியுதுங்களா? இதனால தான் இதை நாடக காதல் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து சொல்லப்படுது. அப்போ உன்னுடைய தேவைக்காக நீ வந்து காதலிக்கிற, நீ ஜாதியை ஒழிக்கணும், கலப்பு திருமணம் பண்ணி வந்து சமூகத்தை மாத்தணும் அப்படின்ற எண்ணெல்லாம் கிடையாது. புரியுதா இல்லையா? உன்னுடைய தேவைக்காக நீ காதலிக்கிற, அது ஜாதி மாதிரி வந்து காதலிக்கிற, குறிப்பிட்ட ஒரு சமூகத்துடைய பெண்ணை வந்து குறிவைத்து வந்து காதலிக்கிற, இப்படி ஏகப்பட்ட வேலைகள்ல வந்து காதல் வயப்படுறீங்க, காதல் வந்து பண்றீங்க. இந்த பக்கம் இருந்து வந்து பெண்களும் வந்து அதை வந்து ஏத்துக்கிட்டு வந்து கலப்பு திருமணங்கள் வந்து நடத்திக்கிறீங்க. கலப்பு திருமணங்கள் நடத்திக்கிட்டீங்க அப்படின்னா ஒரே சாலிடான முடிவை வந்து எடுக்கணும் தானே அந்த ஆணும் பெண்ணும். இதோ பாருப்பா, உன் ஜாதியை மீறி நீ வந்துட்ட, என் ஜாதியை மீறி நான் வந்துட்டேன். புரியுதா இல்லையா? நம்ம பிள்ளைக்கு எந்த ஜாதியுமே இருக்கக்கூடாது. கண்டிப்பா நம்ம பிள்ளைக்கு ஜாதி அற்றவர் அப்படின்ற சான்றிதழ் தான் வந்து நம்ம வாங்கணும் அப்படின்னு எத்தனை பேரா வந்து பாத்தீங்கன்னா அந்த முன்னெடுப்பை வந்து எடுக்கிறீங்க? எத்தனை வந்து சாதி மாறிய திருமணங்கள்ல போற பெண்கள் வந்து இந்த முடிவை எடுத்திருக்கீங்க? கிடையவே கிடையாது. கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு எதையாவது வந்து கூட்டிட்டு இழுத்துட்டு போயிட்டு அவன் ஏதாவது வந்து சொல்லுவான், ஒரு கட்டத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அவன் ஜாதியோட வந்து பிள்ளைகளுக்கு சர்டிபிகேட் வாங்கிட வேண்டியது, இல்ல அந்த பெண்ணோட ஜாதியோட வந்து சர்டிபிகேட் வாங்கிக்க வேண்டியது. இதுக்கு பேர் தான் ஜாதி ஒழிக்கிறதுக்கு பேரா? அப்ப இன்னொரு ஜாதி வளருது தானே. நீங்க எந்தெந்த சாதி சான்றிதழ்கள் வந்து வாங்குறீங்களோ அந்த சாதி இருந்துகிட்டு தானே வந்து இருக்கும். அப்ப குறிப்பிட்ட சமூகத்துடைய பெண்களை வந்து குறிவைத்து அந்த பெண்களை வந்து காதல் வாயை பட வைத்து கலப்பு திருமணம் செஞ்சு எந்த ஜாதியை நீங்க ஒழிக்கிறீங்க? எந்த ஜாதியை ஒழிக்கிறீங்க? எந்த ஜாதியுமே ஒழிக்கல. அப்போ இதுக்கு பேர் என்ன? அப்ப இதெல்லாம் எவனுமே கேள்வி கேட்க கூடாதா? அப்ப இதெல்லாம் வந்து யாருமே வெளிப்படைத்தன்மையோட பேசக்கூடாதா? அப்படி யாராவது வெளிப்படைத்தன்மையோட இவங்களுடைய முகங்களை வந்து கிளி தெரிகிற மாதிரி விஷயங்கள் செஞ்சா உடனே அவங்க மேல வந்து இவங்க வைக்கிற மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு என்ன? சாதி வெறிய. எவ்வளவு பெரிய சாதி வெறி ஊறி போயிருந்தா இப்படியாப்பட்ட பேச்சுக்கள்லாம் பேசுறான். எங்களுக்கு தான்ப்பா ஜாதி வெறி, நாங்க வந்து ஜாதி சான்றிதழ் வாங்குறோம், நாங்க வந்து ஒரே சமூகத்துக்குள்ள திருமணம் பண்றோம், எங்களுக்கு தான் சாதி வெறி ஊறி போயிருக்கு, நாங்க தான் வந்து சாதியோட வந்து இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கோம். நீங்க தான் ஜாதியை தாண்டி திருமணம் பண்றீங்களே, ஜாதியை தாண்டி கலப்பு திருமணங்களை வந்து செய்றீங்களே, அப்ப செஞ்ச உங்களுக்கு என்னத்துக்கிட்ட வந்து ஜாதி சான்றிதழ்? நீங்க சாதி அற்றவர் அப்படின்ற சான்றிதழை வந்து வாங்கணுமா இல்லையா? அப்படி தமிழகத்துல இந்த 60 வருஷத்துல வாங்கியிருந்தா இன்னைக்கு குறைஞ்சபட்சம் தமிழக மக்கள் தொகையோடைய ஒரு 10% பீப்புளாவது வந்து கலப்பு திருமணங்கள் பண்ணியிருப்பான்ல. அப்ப அந்த கலப்பு திருமணங்கள் இருக்கிறவங்க எல்லாம் சாதி அற்றவர் அப்படின்ற ஒரு சர்டிபிகேட்டை வாங்கியிருந்தா ஒரு மாபெரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூட்டமாகவே இருந்திருக்குல்ல. நீங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா இந்த சமூகத்துக்குள்ள ஒரு முன்மாதிரியா நீங்க சொல்லிக்கிறீங்கல்ல, காதல் வந்து எல்லாத்தையும் தாண்டி வரும் அப்படின்னு. அப்ப எல்லாருக்கும் முன்மாதிரியா இருந்திருப்பீங்கல்ல. அப்ப யாரா வந்து பாத்தீங்கன்னா அந்த சாதியற்றவர் சான்றிதழை வாங்கியிருக்கீங்க? அப்போ உங்க மனசுக்குள்ள ஜாதி வெறி ஊறி போய் நீங்க குறிப்பிட்ட ஜாதியோட பேரை வந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு வாங்குவீங்க, வாங்கி வச்சுப்பீங்க. வாங்கி வச்சுக்கிட்டு பொதுத்தளத்துக்கு வந்து ஜாதி ஒழியணும், ஜாதி மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கலப்பு திருமணம் நிகழணும், ஜாதி விட்டு ஜாதி வந்து பாத்தீங்கன்னா திருமணம் நிகழ்ந்தாதான் இங்க ஜாதி ஒழியும் அப்படின்னு பேசுறதுல 1ஆம் நம்பர் வந்து பொய் தானே. அந்த பொய் தானே. இத முக்கியமா வந்து வன்னியர் சமூகத்துல இருக்கிற பெண் பிள்ளைகள் வந்து உணரணும், ஆண்களும் வந்து உணரணும். படிச்சிருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து பசங்களா இருந்தாலும் சரி, புரியுதா இல்லையா? இந்த சமூகத்துக்குள்ள இருக்கிற பெண் பிள்ளைகளை வந்து தேர்ந்தெடுத்து
திருமணம் பண்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆண் பிள்ளைகள் இருக்கணும், பெண்களும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தற்கூரிகளை பூரா நம்பி போனீங்க அப்படின்னா ஜாதியே வேண்டாங்க. ஜாதி என்னங்க ஜாதி? மனுஷனை பாருங்க, உங்க உடம்புலயும் ரத்தம் ஓடுது, என் உடம்புலயும் ரத்தம் ஓடுது, அங்க வந்து பார்த்தீங்கன்னா மாட்டுலயும் ரத்தம் ஓடுது, இங்க பாரு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கத்திலயும் ரத்தம் ஓடுது. அந்த ரத்தத்தை தூக்கி வந்து பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கு ஏற்ற முடியுமா? மனுஷனுடைய ரத்தத்தை தூக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிங்கத்துக்கு ஏற்ற முடியுமா? ஏத்தனா என்ன ஆகும்? செத்து போயிடுவான். எல்லாரோடுமே ரத்தம் தான் வருது. இப்படி அவரோட டயலாக்ல அவனா பேசிட்டு இருந்தானா அவனை சப்பு சப்புன்னு வந்து பண்ண செவிலே அடிச்சு உட்கார வைக்கணும். ஏன்னா இங்க அறிவியல் ரீதியாக வந்து பாத்தீங்கன்னா ரத்தத்தை வந்து பண்ண மாத்தி ஆத்தினா வந்து பாத்தீங்கன்னா மேலதான் போகணும். மனுஷனுடைய ரத்தமே வந்து பண்ண குறிப்பிட்ட அந்த ரத்த வகைகள் மட்டும்தான் வந்து பண்ண ஏற்கும் ஒவ்வொரு ரத்தத்துக்கும். அதை மீறி ஏதாவது ரத்தம் ஓரத்தெல்லாம் ரத்தம் தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஏத்திக்கிட்டா செத்து தான் போகணும். இங்க சமூகமும் அப்படிதான், ஜாதிய கட்டமைப்பு அப்படிதான், எல்லாமே அப்படிதான். ஒவ்வொரு சமூகத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா சமூக பண்பாடு கலாச்சாரம் எல்லாமே இருக்கு. புரியுதா இல்லையா? ஒரு ஜாதியை வந்து அழிக்கிறோம், ஒரு குறிப்பிட்ட சமூகத்துடைய பெண்களை வந்து பாத்தீங்கன்னா காதலிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட இருக்கிறவன் பூரா எவனுமே ஜாதி ஒழிப்புலையோ ஜாதி ஒழிக்கிற இடத்துலயே கிடையாது. புரியுதா இல்லையா? அவன் எல்லாம் கலப்பு திருமணம் பண்ணிட்டு போய் அவனுடைய சித்தாந்தத்தை, அவனுடைய அரசியலை, அவனுடைய சாதி வந்து அரசியலை அந்த பிள்ளைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண்களுக்கு புகுத்தி அடுத்த தலைமுறைக்கும் புகுத்துவான். எவனும் அங்க ஜாதி இல்லைன்னே வந்து பாத்தீங்கன்னா சொல்லி கொடுக்க மாட்டான். புரியுதா இல்லையா? மீண்டும் அந்த பிள்ளைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஊக்குவிப்பான். நீ கலப்பு திருமணம் பண்ணிட்டு வா, மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா நான் வாங்கி வந்து பாத்தீங்கன்னா உனக்கு சர்டிபிகேட் வச்சு தெரியுமா, அம்மா பேர்ல வந்து பாத்தீங்கன்னா அம்மாவோட ஜாதி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிள்ளைக்கும் யாவும் ஜாதியோடைய பேர்ல வந்து பாத்தீங்கன்னா உனக்கு வந்து பாத்தீங்கன்னா வாங்கி வச்சுக்கலாம், அதே மாதிரி உன் பிள்ளைக்கு நீ பண்ணு அப்படின்னு இப்படியாப்பட்ட ஒரு வேலைகளை தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க கலப்பு திருமணம் பண்ற 99.99% வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கான். 0.1% ஆஃப் பீப்புள் மட்டும்தான் சாதி அற்றவர் அப்படின்ற வந்து பாத்தீங்கன்னா சான்றிதழ் இதோ வர வந்து பாத்தீங்கன்னா கோபத்தோட விளிம்புல வாங்கிடுறாங்க. மீது எல்லாம் தெல்ல தெளிவா இருக்கும். எவனுமே இங்க ஜாதி ஒழிக்கிறதுக்காக ஜாதி அழிக்கிறதுக்காக இந்த கலப்பு திருமணம் பண்றவங்க எல்லாம் எந்த ஜாதியுமே ஒழிச்சுதான் சரித்திரமே கிடையாது. புரியுதுங்களா? இத வளர்ந்துட்டு இருக்கிற தலைமுறையில இருக்கிற பிள்ளைகள் வந்து புரிஞ்சுக்கணும். அது ஆண் பிள்ளைகளா இருந்தாலும் சரி, பெண் பிள்ளைகளா இருந்தாலும் சரி. உங்களை எவனாவது வந்து ஜாதியே இல்லை அப்படின்னு வந்து உட்காந்து உங்களுடைய வந்து மைண்டை வந்து கரைக்க பார்த்தான் அப்படின்னா அவங்ககிட்ட வந்து இந்த கேள்வி எல்லாம் கேளுங்க. சாதி அழின்னு வந்து சொல்றீங்க, தமிழகத்துல இவ்வளவு வந்து கலப்பு திருமணங்கள் நிகழ்ந்திருக்கு, எத்தனை சதவீதம் வந்து சாதி அற்றவர் அப்படின்ற சான்றிதழ் வந்து வாங்கியிருக்காங்க, எங்கெங்கெல்லாம் ஜாதி அழிஞ்சிருக்கு, எந்தெந்த சாதிகள் வந்து அழிஞ்சிருக்கு, ஒரு டேட்டாவை கொடுங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பெண் பிள்ளைகள் கேட்கணும். எவனாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ண வந்தான் அப்படின்னா ஜாதி இல்லைன்ற அந்த டேகை பயன்படுத்தினா அப்படின்னா அவங்ககிட்ட இந்த கேள்வியெல்லாம் முன்வைக்கணும். அது ஆண் பிள்ளைகளுமே இந்த கேள்வியை முன்வைக்கணும். இதெல்லாம் கேள்வியை முன் வச்சாதான் அவனுக்கே வந்து ஒரு பயம் வரும். என்னடா அது இவ்வளவு தெளிவா இருக்கிறாங்க அப்படின்னு. அந்த தெளிவு இல்லாதனாலதான் ஜாதி இல்ல, ஈது இல்ல, அது இல்ல, லொட்டு இல்ல, லொசுக்கு இல்ல, ஒன்னம் சரியில்லை, ஒப்பம் சரியில்லை, உங்க குடும்பமே சரியில்லை, உங்க ஜாதியே சரியில்லை, உங்க ஜாதியில இருக்கிறவங்க ஜாதி வெறி பிடிச்சிட்டு இருக்கான், நாங்க பத்தியா வந்து ஜாதி வெறியே இல்லாம இருக்கோம் அப்படின்னு புரபகண்டா பண்ணுவானுங்க. ஆனா இவனுங்க தான் கலப்பு திருமணம் பண்ணிட்டு போய் குறிப்பிட்ட ஒரு ஜாதியோட சர்டிபிகேட்டை வாங்கி வச்சுக்கிட்டு அந்த பிள்ளைகளுக்கு வந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு இருப்பானுங்க. ஜாதியே இல்லைன்னு சொல்றவனுங்க ஜாதி சர்டிபிகேட் வாங்கி வச்சுட்டு இருப்பானுங்க. என்ன இது கொடுமை கேட்டா அதுக்கு ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு உருட்டுவானுங்க, நாங்க ரிசர்வேஷனுக்காக வாங்கி வச்சிருக்கோம். ஏன்டா ஜாதியே இல்லைன்ற, ஜாதியே ஒழிக்கணுன்ற, அந்த ஜாதியால வர ரிசர்வேஷன் உனக்கு என்னத்துக்கு? ஜாதி வேணும்னு சொல்றவனுக்கு தான், ஜாதியை வந்து பாத்தீங்கன்னா கட்டமைப்பு தேவைன்னு சொல்றவனுக்கு தான், சாதியத்தோட வந்து ஊறி போயிருக்கிறவனுக்கு தான் அந்த ஜாதியோட ரிசர்வேஷன் வந்து தேவை. நீதான் ஜாதியை தாண்டினவன், ஜாதியை தாண்டி சிந்திக்கிறவன், ஜாதியை தாண்டி தான் வந்து எல்லாத்தையும் பாக்குறவன் அப்படின்னா உனக்கு என்னத்துக்கு வந்து அந்த ஜாதியை வந்து தர ரிசர்வேஷன்? அது வேணாம், தூக்கி குப்பையில போடு. இத தெல்ல தெளிவா மக்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம வீட்டு பெண் பிள்ளைகளும் புரிஞ்சுக்கணும், நம்ம வீட்டை வந்து ஆண் பிள்ளைகளும் புரிஞ்சுக்கணும். இந்த புரிதல் இல்லாம தான் தொடர்ச்சியாக அந்த சமூகத்துக்குள்ள வந்து பல பிரச்சனைகள் வந்து நிகழ்ந்துட்டு இருக்கு. 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து தங்கை திவ்யதர்ஷினி தரங்கம்பாடியில ஒரு 16 வயசு சிறுமியை வந்து காதலிக்கிற போர்வையில கூட்டிட்டு போய் தற்கொலைக்கு தூண்டி தற்கொலை வந்து பண்ண வச்சிருக்கிறான் ஒருத்தன். அந்த சோ கால்டு வந்து சாதி ஒழிப்பு அப்படின்னு பேசுற அந்த குறிப்பிட்ட இடத்துல இருந்து வந்த ஒரு பையன் ஒரு பிள்ளைய வந்து தற்கொலைக்கு தூண்டி தற்கொலை பண்ண வச்சிருக்கான். இது எவ்வளவு பெரிய தவறு. இதை நம்பி வந்து நம்ம வீட்டு பெண் பிள்ளைகள்லாம் இந்த மாதிரி தற்கொலைங்க ஜாதியை ஒழிப்பான், ஜாதியை வந்து தாண்டி இருப்பான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீங்க எல்லாம் யோசிச்சீங்க அப்படின்னா இவனுங்க எவ்வளவு தூரம் உங்களுடைய வாழ்க்கையை வந்து சீரழிக்கிறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்குங்க. புரியுதுங்களா? இது எல்லா சமூகத்துல இருக்கிற எல்லாருக்குமே இது பொருந்தும்.
நம்ம சமூகத்துல இருக்கிற பசங்களும் வந்து பாத்தீங்கன்னா மாற்று சமூகத்துல இருக்கிற பெண் பிள்ளைகளை போய் வந்து பாத்தீங்கன்னா இப்படி காதல் திருமணம் பண்றேன், அதை பண்றேன், நான் இந்த ஜாதியில பிறந்துட்டேன், நான் வன்னியர் பையன் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகளை வந்து பாத்தீங்கன்னா ஏமாத்தாத. புரியுதா இல்லையா? அப்படி ஏமாத்துற அப்படின்னா, அப்படி திருமணம் பண்ற அப்படின்னா ஜாதியை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா சாதியற்றவர் அப்படின்ற சான்றிதழை நீயும் வாங்க. புரியுதா இல்லையா? நம்ம வீட்டு பிள்ளைங்க குறிப்பிட்ட ஒரு சமூகத்துல இருக்கிற ஒரு பையனை வந்து பாத்தீங்கன்னா காதல் திருமணம் பண்ணிட்டு போறா, அதனால ஏத்துக்க முடியல அப்படின்னு சொல்லி கொக்கரிக்கிற நாம தான் இதே இடத்துல வந்து பண்ண ஒரு பையன் வந்து பண்ண தவறு செய்யும் போது அதை ஏத்துக்கிற மனநிலையில இருக்கும். ஒரு பையன் பண்ணாலும் சாதியற்றவர்னு வந்து பண்ணா சான்றிதழ் வாங்கி வச்சு, உனக்கு தான் ஜாதியே வேணாம்னு சொல்லிட்டு தானே நீ வெளியே போற, ஜாதி வேணாம் தானே வெளியே போற, உனக்கு என்ன வந்து பண்ண மறுபடியும் உன் பிள்ளைக்கு வந்து ஜாதி அது வேண்டாம், சாதி அற்றவர் அப்படின்னு வந்து பண்ண சர்டிபிகேட் வாங்க. அது வன்னியர் பையனா இருந்தாலும் சரி. நான் பேசுறது சரிதானே? இங்க நியாயம்னா நியாயம்தான், தர்மம்னா தர்மம் தான். புரியுதுங்களா? இங்க பெரும்பகுதியா வந்து பாத்தீங்கன்னா 95% வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் பசங்க இப்படியாப்பட்ட ஒரு முடிவை எடுக்கிறது இல்ல. சாதியை தாண்டி திருமணம் வந்து பாத்தீங்கன்னா யோசிக்கிறது இல்ல. ஒரு 5% பீப்புள் இருக்கிறான் தற்கூறிங்க, அவனுங்களுக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது, சமூகத்தை பத்தியும் கவலை கிடையாது, எவனை பத்தியும் கவலை கிடையாது, குடும்பத்தை பத்தியும் கவலை கிடையாது. புரியுதா இல்லையா? ஊர்ல போறமா வரமா தண்ணி தெளிச்சு விட்டா எதை ஒன்னாலே மேஞ்சிக்க வேண்டியதான் அப்படின்ற இடத்துல இருக்கிற ஒரு 5% பீப்புள் தான் வந்து பாத்தீங்கன்னா இதை தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்கான். இது எல்லா சமூகத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா காமனா நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். பெண் பிள்ளைகளுக்கு புத்தி இருக்கணும், புரியுதுங்களா? ஆண் பிள்ளைகளுக்கும் அந்த புத்தி இருக்கணும், புரியுதுங்களா? இனிமேல் வர தலைமுறையில வந்து பாத்தீங்கன்னா தெள்ள தெளிவா இருங்க. இல்ல அப்படின்னா போறோம் வரோம் பூரா வந்து பாத்தீங்கன்னா உங்களை பிரெயின் வாஷ் பண்ணி ஏமாத்திட்டு போயிடுவான். இங்க கலப்பு திருமணம் பண்றோம், சாதியை ஒழிக்கிறோம் அப்படின்னு சொல்றோம் போனா அவனுங்களை விட வந்து பாத்தீங்கன்னா உண்மையான ஒரு ஜாதி வெறியை வந்து பாத்தீங்கன்னா எவனுக்குமே இருக்காது. அப்படியாப்பட்ட ஒரு சாதி வெறி தன்மையை காட்டுவானுங்க, தெள்ள தெளிவா வந்து பாத்தீங்கன்னா காட்டுவானுங்க. இந்த சாதியே இல்லைன்னு சொல்றவனுக்கு இன்னும் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா கேட்க வேண்டிய இந்த ஸ்கூல்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா காலேஜஸ்ல படிச்சுட்டு இருக்கிற பிள்ளைங்க கிட்ட, பெண் பிள்ளைகளா இருந்தாலும் ஆண் பிள்ளைகளா இருந்தாலும் எல்லாருமே ஜாதியே இல்லை மச்சான், ஜாதியே இல்லடி, ஜாதி நடி ஜாதி அப்படின்னு சொல்றவங்க கிட்ட எல்லாம் குறிப்பிட்ட சில தலைவர்களை குறிப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தையை கேட்டுப்பாரு. ஒருவேளை அவங்க சமூகம் சார்ந்த ஒரு தலைவரை குறிப்பிட்டு இந்த தலைவர் சரியில்லையே, இப்படியாப்பட்ட வந்து போனா 420 வேலைலாம் பாக்குறாரு, இதெல்லாம் வந்து போனா சரியான ஒரு காமனா ஒரு கேள்வி முன்வைங்க, உடனே வந்து போனா ஜாதி வெறி வெளிப்படும். இல்ல இல்ல அவரு நல்லவர், வல்லவர், உத்தமர், போனவர், வந்தவர் அப்படின்னு ஏகப்பட்ட வந்து போன கட்டுக்கதைகளை வந்து போன உருவாக்குவான். அதுக்கு முன்னாடி ஜாதியே இல்லை அப்படின்னு பேசுவான். ஜாதியே இல்லடி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பெண் பிள்ளைகள் வந்து போனா உங்களை ட்ரிகர் பண்ணுவாங்க. ஆனா குறிப்பிட்ட அந்த மக்களுடைய தலைவர்களை வந்து போன சீண்டி பாருங்க, உடனே வந்து போனா பொங்கி எழுந்துருவாங்க. அதுக்கு பேர் தான் ஜாதி வெறி. இவ்வளவுதான் வந்து போன ரியாலிட்டி. இந்த ரியாலிட்டியை புரிஞ்சிக்காம இருந்தீங்க அப்படின்னா இந்த சமூகத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஏமாத்துவாங்க, ஏமாந்து போய் வந்து பாத்தீங்கன்னா நடுத்தெருவில் தான் நிப்பீங்க. இதை நான் வெளிப்படையாக சொல்றேன், புரியுதுங்களா? ஏன்னா இந்த கவர்மெண்ட்டுமே வந்து கலப்பு திருமணங்களுக்கு ஊக்குவிக்கிற இதே இடத்துல கலப்பு திருமணம் பண்றவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாதியற்றவர் அப்படின்ற சான்றிதழும் சேர்த்தே வழங்கப்படணும் அப்படின்ற ஒரு அரசாணையை வந்து போட மாட்டேங்குது. அப்படி ஒரு அரசாணை போட்டா இங்க கலப்பு திருமணங்களே நிகழாது. அப்படி மீறியும் கலப்பு திருமணம் நிகழ்ந்தா சாதியற்றவர் சர்டிபிகேட் வாங்கணுன்றதுக்காகவே கண்டிப்பா எவனும் வந்து போனா காதல்ன்ற எண்ணத்துக்கே வரமாட்டானுங்க. ஏன்னா ரிசர்வேஷன் பயன்படுத்தணும்ல, சாதி சலுகை பயன்படுத்தணும்ல, அதுக்காகவே வந்து பண்ண இந்த கலப்பு திருமணத்தை வந்து பார்த்தீங்கன்னா விட்டு ஓடிடுவானுங்க. இன்னைக்கு அந்த அரசாணை இல்லாம போனதுனாலதான் கலப்பு திருமணம் பண்ணா யார் வேணாலும் கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கலாம், நாம இஷ்டத்துக்கு வந்து பண்ண ஒரு சர்டிபிகேட்டை வந்து பண்ண வாங்கிக்கலாம், ஜாதி சர்டிபிகேட்டை வாங்கி நம்ம பிள்ளைங்க வச்சுக்கிட்டு வந்து பண்ண அதன் வாயிலாக அந்த பிள்ளைய வந்து பண்ண சாதி சலுகையில வந்து பண்ண ஈடுபடுத்திடலாம் அப்படின்ற எண்ணம் தான் தொடர்ச்சியாக வந்து பண்ண இவங்களை கலப்பு திருமணங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தூண்டுது. அந்த தூண்டுதலை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மக்களாகிய நாமளாவது வந்து நிறுத்தணும், இல்லை அப்படின்னா அரசாங்கம் வந்து நிறுத்தணும். அரசாங்கம் ஒருபோதுமே நிறுத்தாது. அப்போ புத்தியுள்ள நாம தான் வந்து பண்ண அதில் தெள்ள தெளிவாக இருக்கணும் அப்படின்னு மீண்டும் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வன்னியகுல சத்திரிய ஆண் பிள்ளைகளுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் இந்த நேரத்தில் விமல்வர்மன் சொல்லிக்க கடமை பட்டிருக்க. அதே போல இவ்வளவு ஒரு போல்டான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்த அண்ணன் மோகன் சேஷாத்ரியன் அவர்களுக்கு மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்த்துக்களை நன்றிகளையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் விமல்வர்மன் சார்பாக வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் சார்பாக நாம உரித்தாக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து ஒரு நல்ல காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன்.